இன்றைக்கி நம்ம நேனோ டெக்னாலஜி குவாண்டம் டெக்னாலஜின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நேனோ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அதை யூஸ் பண்ணது நம்ம தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அந்த காலத்து போர் வீரர்கள் எல்லாருமே ஒரே ஒரு கத்தியை பார்த்தா மட்டும் ரொம்ப பயப்படுவாங்களாம். ஏன்னா அந்த கத்தி அவ்வளோ ஷார்ப்பு, அவ்வளோ ஈஸியாக உடையாதான். அது என்ன கத்தினா டமாஸ்கஸ் கத்தி. அதாவது சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸ் அப்படின்ற ஒரு நகரத்தில் தயாரிக்கக்கூடிய கத்தி. ஆனால் இதோட ஆரிஜின் எது தெரியுமா? நம்ம தமிழ்நாடு தான். ஆமாம், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டோட கரு மாந்தர்கள், பேச்சு வழக்கில் கருமா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கருங்கரின்னு சொல்லப்படுற கருப்பு கலர் இரும்பு தூளை ஒரு சின்ன பானையில் எடுத்துக்கிட்டு அது கூட அடுப்பு கறியை சேர்த்து எரிச்சிருக்காங்க. அதுலேருந்து கிடைச்ச உலோகம் தான் உட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் உருக்கு உலோகம். இந்த உலோகத்துலேருந்து தான் அந்த டமாஸ்கஸ் கத்தியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்படி அந்த உலோகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக நம்ம சயின்டிஸ்டெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு. அப்படி அதில் என்ன இருந்துச்சு தெரியுமா? கார்பன் நேனோ டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நேனோ மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ ரீசெண்டாக வளர்ந்த டெக்னாலஜி தான். இதுலேருந்தே நல்லா தெரியுது, இது வெறும் ஒரு உலோகத்தோட கதை மட்டும் இல்லை, நம்ம பண்டைய தமிழர்களுடைய வரலாறு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் எவ்வளோ ஜீனியஸாக இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று.